வணக்கம். இறை வழிபாடு. திருமுருக கிருபானந்த வாரியார். இறைவன் எங்கும் நிறைந்தவன் இறைவன். இறை என்ற சொல் இரு என்ற பகுதி அடியாக பிறந்து சரம் அசரம் என்ற எல்லா பொருள்களிலும் தங்கியிருப்பவன் இறைவன். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமற நிறைகின்ற பரிபூரணானந்தமே. அங்கிங்கென்னாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. உடம்பிலே உயிரும் உயிரிலே இறையும் தங்கியிருக்கின்றன. உதை பந்து, பந்துக்குள் பிளாடர், அதற்குள் காற்று என்பது போல் எல்லா பொருட்களையும் எல்லா உயிர்களையும் இயக்குகின்றதால் அப்பரம்பொருள் இயவுள் என பெயர் பெற்றது. பெரும்பெயர் இயவுள் என்பார் நக்கீரர். எல்லாவற்றையும் கடவுவதனால் கடவுள் எனவும் பெயர் பெற்றது. ஒரு மருத்துவமனையில் மருத்துவர் தங்கி இருப்பதன் நோக்கம் அம்மருத்துவ மனையில் உள்ள பிணியாளர்களின் பிணிகளை போக்குவதேயாகும். அதேபோல் இறைவன் எல்லா உயிர்களிலும் தங்கி அவ்வுயிர்களின் பிறவி பிணியை போக்குகின்றன. உள்ளோடு புறங்கீழ் மேலாய் உயிர்த்தோறும் ஒளித்து நின்ற கள்வன் என்பார் பரஞ்சோதி முனிவர். அண்டமும் அணவிலாத உயிர்களும் ஆகமாக கொண்டவன் என்பதும் இவருடைய திருவாக்கு. இன்னனம் இறைவன் எங்கும் இருப்பினும் ஞானிகள் திருவுள்ளத்திலும் திருக்கோயில்களிலும் சிறப்பாக விளங்கி தோன்றுகின்றான். ஏனைய இடங்களில் இறைவன் மறைந்திருக்கின்றான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. மாணிக்க வாசகர். பாலில் நெய் மறைந்திருப்பது போல் பிற இடங்களில் இறைவன் நிறைந்து மறைந்திருக்கின்றான். கடைந்த தயிரில் வெண்ணெய் திரண்டு உருண்டு வெளிப்பட்டிருப்பது போல் ஞானிகள் உள்ளத்திலும் திருக்கோயில்களிலும் இறைவன் விளங்கி காட்சி அளிக்கின்றான். மற்ற இடங்களில் இறைவனை நினைத்து தியானிப்பதனாலும் துதிப்பதனாலும் வழிபடுவதினாலும் வினைகள் வெதும்புகின்றன. கோயிலில் இறைவனை வழிபட்டால் வினைகள் வெந்து எரிந்து கரைந்து நீராகி விடுகின்றன. கொடிய வெயிலில் ஒரு துணியை வைத்தால் அத்துணி வெதும்புமேயன்றி வெந்து சாம்பராகாது. சூரியகாந்த கண்ணாடியை வெயிலில் வைத்து அதன் கீழ் வரும் மற்றொரு வெயிலில் துணியை வைத்த உடனே அத்துணி சாம்பராகி விடுகின்றது. நேர் வெயிலுக்கு இல்லாத ஆற்றல் சூரியகாந்த கண்ணாடியின் கீழே வருகின்ற வெயிலுக்கு உண்டு. பறந்து விரிந்து இருக்கின்ற கதிரவனுடைய வெப்பத்தை ஒன்றுபடுத்தி தன் கீழே சூரியகாந்த கண்ணாடி பாய்ச்சுகின்றது. பிற இடங்களில் இறைவனை வழிபடுவது வெயிலில் வேட்டியை வைப்பது போலாகும். திருக்கோயில் இறைவனை வழிபடுவது சூரியகாந்த கண்ணாடியின் கீழ் வைப்பது போலாகும். ஆதலால் திருக்கோயிலில் வழிபாடு இன்றியமையாததாகும். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்பது சிவஞான போதம். திருக்கோயில்களிலுள்ள திருவுருவங்கள் தேவர்களாலும் முனிவர்களாலும் நால்வர் ஆழ்வார்கள் ஆகிய ஆன்றோர்களாலும் நிறுவ பெற்ற காரணத்தால் அவை மேன்மை பெற்று வழிபடுவோருடைய வல்வினைகளை அகற்றி வேண்டிய வரங்களை வழங்கி அருள் புரிகின்றன. பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருப்பினும் மடியில் மூலமாக அதனை பெறுவது போல் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய திருவருளை திருக்கோயில்களில் உள்ள திருவுருவங்கள் மூலமாக நாம் பெறுதல் வேண்டும். ஒரு பறவை இரு சிறகுகளை கொண்டு பறப்பது போல்
இறை வழிபாட்டிற்கு பூவும் நீரும் வேண்டப்படுகின்றன. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்பது திருமந்திரம். எங்கும் நிறைந்த இறைவனை எங்கும் எளிதாக கிடைக்க கூடிய பூவினாலும் நீரினாலும் நாம் வழிபட வேண்டும். வழிபாட்டிற்கு அன்பும் ஆச்சாரமும் 2 கண்கள் போன்றவை. அன்புடன் ஆசார பூஜை செய்து உய்ந்திட வீணால் படாது அருள் புரிவாயே என்று அருணகிரிநாத சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்றார். திருக்கைலாய மலையில் பார்வதி பரமேஸ்வரர் மீது விளையாட்டாக வில்வ இலைகளை உதிர்த்த குரங்கு அபுத்தி பூர்வமாக செய்த அச்சிவ புண்ணியத்தால் பூ உலகிற்கு பிறந்து முகுந்த சக்கரவர்த்தி என்ற பெயருடன் உலகும் ஆண்டது. வில்வ கிளை உதிர்ந்த வெய்ய முசுக்கலையை செல்வன் துறை மகனாய் செய்தனியே திருவருப்பா. இறை வழிபாடு செய்து மார்க்கண்டேயர் மரளியை வென்ற வரலாறு உலகம் அறிந்த ஒன்று. ஆத்ம ஜோதியில் அருட்ஜோதி சூழ சிவஜோதி விளங்குகின்றது. ஆத்ம ஜோதி வட்டமாகிய கல், அருட்ஜோதி சூழ்ந்திருக்கின்ற ஆவுடையார், சிவஜோதி மேல் நோக்கிய லிங்கம். இதுதான் சிவலிங்கத்தின் உண்மை. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பார் ராமலிங்க அடிகளார். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.